ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டில் இப்போ ரீசெண்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு ஒரு லாஸ்ட் 100 டேஸுக்கான ஒரு மெக்கானிக்கலுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு மெக்கானிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவு எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓரளவு சூட்டபிள் ஆகக்கூடிய கட் ஆஃப் தான். சரியா? 350 டூ 380 பிளஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னது நமக்கு வந்து ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஓகேவா? அதே மாரி இந்த டார்கெட் கட் ஆஃபா நம்ம எப்படி வந்து எடுக்கிறது? அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டீடைல்டு சிலபஸ் எடுத்துக்கிறணும். சரியா? அந்த டீடைல்டு சிலபஸ வச்சு தான் உங்களோட அந்த பிரிப்பரேஷன் இதே கொண்டு போணும். சரியா? ஃபர்ஸ்ட் அந்த டீடைல்டு சிலபஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா? இந்த சிலபஸ ஃபர்ஸ்ட் ஓரியன்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு அனாலிசிஸ் பண்ணணும். எந்தெந்த டாபிக்ல வந்து எப்படி வெயிட்டேஜ் குடுத்துருக்காங்க? இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்டின்னா, சில ரிப்பீட்டட் டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில டாபிக் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ, அதுல எதெதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், எதெதெல்லாம் லோ வெயிட்டேஜ் டாபிக். அதாவது ஒரு டைம் லோ வெயிட்டேஜா இருக்கிறது, அடுத்த டைம் ஹை வெயிட்டேஜா கூட ஆகலாம். பட் வந்து என்ன அப்டின்னா, சில செலக்டிவ் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, எப்பயும் அந்த ஹை வெயிட்டேஜ்ங்கிற டாபிக்லயே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வென்ட்டா சரியா? ஸோ, அத ஃபுல்லா நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, இந்த எக்ஸாமோட டிஃபிகல்டி லெவல் என்ன? இதுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கு அப்டிங்கிற அந்த காம்படிஷன பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு டார்கெட் கட் ஆஃப ஃபிக்ஸ் பண்ணிறணும். இந்த கட் ஆஃப் ரேஞ்சுல நம்ம எடுக்கணும் அப்டின்ற மாரி நம்ம டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அத நோக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ, அந்த டார்கெட் கட் ஆஃப ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, சிலபஸ், ரிவிஷன் டெஸ்ட் இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் ஷெட்யூல் போடணும். நம்மளே ரஃபா வந்து இப்ப எக்ஸாம் வந்து நமக்கு ஜூன்ல இருக்கு அப்டின்னா, இந்த டைமுக்குள்ள நான் சிலபஸ முடிப்பேன். இதுக்கப்புறம் நான் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுல நான் டெஸ்ட் அப்ரோச் பண்ணுவேன் அப்டிங்கிற மாரி நம்மளே ஒரு செல்ஃப் டைம் மேனேஜ்மென்ட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் அத பேஸ் பண்ணி தான் நம்ம டீட்டெயில் ஸ்டடி பிளான் அப்டிங்கிறதுக்குள்ள இன்வால்வ் ஆகணும். சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டீட்டெயில் ஸ்டடி பிளானே உள்ள வந்து என்டர் ஆகணும். சரியா? இப்ப பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஸ்டடி பிளான் டைம் டேபிள் நம்ம வந்து குடுத்துருக்கோம். இதுல மண்டே டூ ஃப்ரைடே சரியா? அதாவது மண்டே, டியூஸ்டே எல்லா நாளுமே பார்த்தீங்க அப்டின்னா, வீக்லி அந்த 5 டேஸுமே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படிங்கிற மாரி இருக்கும். அதாவது மெக்கானிக்கல் கான்செப்ட் கிளாஸ் ஒவ்வொரு நாளுமே இருக்கும். மெக்கானிக்கல் ப்ராப்ளம் சால்விங் வந்து ஒவ்வொரு நாளுமே இருக்கும். அதே மாரி ஜிஎஸ்ஸுக்கு பார்த்தோம் அப்டின்னா, ஜிஎஸ் வந்து என்னது? ஜிஎஸ் இன் ஈச் டே அப்படிங்கிற மாரி இருக்கும். 2 செஷன் இருக்கும். ஜிஎஸ்மே வந்து 2 கிளாஸஸ் இருக்கும். பட் வந்து இது லைவ் செஷன்ஸ் கிடையாது. இது எல்லாமே பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா தான் புரொவைட் பண்ணுவாங்க. அதே மாரி மேத்ஸுமே பார்த்தோம் அப்டின்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து குடுத்துருவாங்க. சரியா? இப்ப சாட்டர்டே, சண்டேல பார்த்தீங்க அப்டின்னா, யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்தந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. சரியா? இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இதுல கிடையாது மெக்கானிக்கலுக்கு பொறுத்தவர. சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்ம அகாடமில என்ன புரொவைட் பண்றோம் அப்டின்னா, ஒரு மோஸ்ட் இன் டெப்த் ஆன்லைன் ரெக்கார்டட் கோர்ஸ் தான் நம்ம வந்து புரொவைட் பண்றோம். இதுல பார்த்தோம் அப்டின்னா 300 பிளஸ் வீடியோஸ் இருக்கும். சரியா? இந்த 300 பிளஸ் வீடியோவுமே பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளாஸ், ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் சேர்ந்து அந்த இன்க்ளூட் பண்ணதா இருக்கும். ஓகேவா? அத தான் நம்ம வந்து குடுக்க போறோம். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, டெஸ்ட் சீரிஸ பொறுத்தளவு 90 பிளஸ் டெஸ்ட் இருக்கும். அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படிங்கிற மாரியான அப்ரோச்ல நம்ம கொண்டு போவோம். டாபிக் வைஸ்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக் வைஸ் இருக்கும். செக்ஷன் வைஸ்னா ஒரு 2, 3 யூனிட்ட சேர்த்து வச்சது மாதிரி இருக்கும். ஃபுல் லென்த் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, டோட்டல் சிலபஸையும் இன்க்ளூட் பண்ணி அதுல வச்சிருப்போம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து மெக்கானிக்கல பொறுத்தளவு ஃபீஸ் எந்த மாரி புரொவைட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரூப்பீஸ் 35,000 அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் இந்த ஃபீஸ்ல வந்து நம்ம வந்து குடுக்குறது கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, ரூப்பீஸ் 12,000 அப்படிங்கிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு பார்த்தோம் அப்டின்னா, 24,000 அப்படின்ற மாரி இருக்கும். மொத 3 நாளைக்கு 12,000ம் அதுக்கு அடுத்த 3 நாள் அதாவது 4லிருந்து 6 நாளுக்குள்ள ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா 24,000 அப்படிங்கிற ரேஞ்சுல இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டா தான் அந்த 35,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகும். சரியா? இதிலேயே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. ரூப்பீஸ் 6,999 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து நம்ம வந்து புரொவைட் பண்றோம். சரியா? இந்த கோர்ஸ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு. அதே மாரி நம்ம அகாடமி பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, மித்த அகாடமிய கம்பேர் பண்ணும்பொழுது லோயஸ்ட் பிரைசிங் தான் டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு வந்து நம்ம குடுக்கக்கூடியது. சரியா? டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு லோயஸ்ட் பிரைசிங்ல தான் நம்ம வந்து கோர்ஸஸே புரொவைட் பண்றோம். ஓகேவா? தமிழ்நாடு லெவல்ல. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட அகாடமியோட ஸ்பெல் பார்த்தீங்க அப்டின்னா, SPWRKZ அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்டின்னா, 9677711366 அப்படின்ற மாரி இருக்கும். நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்டின்னா, 18, 13 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. ஓகேவா?
அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்ட்டா எல்லாரும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, வொர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் டைமிங் வந்து அவங்க வைக்கிறது தான் டைமிங்கா இருக்கும். ஏன்னா, அவங்கலாம் வந்து அந்த ஒர்க்ல கண்டிப்பா அடாப்ட் ஆகுற மாரி இருக்கிறனால, இது எந்த டைம்ல வேணாலும் நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கிறலாமா அப்படிங்கிற மாரி இருக்கும். நீங்க இப்ப இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா நம்ம குடுக்குறனால, உங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் டைமிங்ல தான் நீங்க அவைலபிளா இருக்கணும்ல, எப்ப வேணாலும் அத வாட்ச் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாரி வந்து என்ன அப்படின்னா, பிகினரா இருக்கிறவங்க இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாரி கேட்பீங்க. எல்லாருக்குமே இது சூட்டபிள் தான். பிகினரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பிரிப்பரேஷன்ல இருந்தாலும் எல்லாருக்குமே இது ரொம்ப சூட்டபிள். பிகினர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப சூட்டபிள். ஏன்னா ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? இத தாண்டி எதுவும் புக்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமா? எனி அதர் புக்ஸ் நீடட் அப்படின்னு கேட்பாங்க. எந்த புக்ஸுமே தேவையில்ல. கோர்ஸ் ஒன்லி உங்களுக்கு எனஃப் தான். சரியா? நான் வந்து சிங்கிள் அட்டெம்ப்ட் இப்ப தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ண போறேன். கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்ற டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் இந்த மாரி மெக்கானிக்கலுக்கு அதிகமா எக்ஸாம்ஸே குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நெறைய பேரு காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல இல்ல. இப்ப நீங்க புதுசா பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா கிளியர் பண்ணிறலாம். சரியா? ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டோட பிரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். நல்ல டைமிங் இருக்கு. ஓகேவா? ஓகேப்பா. தேங்க் யூ.